ரணிகா இந்த இடத்துக்கு எப்படியோ அழைத்து கொண்டு வந்துட்டேன்க்கா. நான் ஆக வேண்டியது என்னென்னு கேட்டு பண்ணுங்க. நேரம் ஆகிட்டு பற்றியெல்லாம் அண்ணன் சத்தம் போட போகிறவா காரம் வந்துட போகிறாங்க்கா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நேரம் ஆகிட்டு. நம்மடி லட்சுமி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்க. நீ வந்து என்னென்ன ஏது குறையா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிட்டேன்னா நம்ம எல்லாத்தையும் கார் வந்து ஏற்றிடலாமா? எனக்கு ஒன்றும் தெரியல, அவ்வளோதான். கொஞ்சம் வந்து பாரு லட்சுமி. சரிக்கா, அதுக்கு என்ன பார்த்தலாம் வாங்க. ஆபத்தில் பண்ணது எங்கே 4 முடிய காணும், உமா காணும். ரஞ்சிக்கா உமா வெளியில் கார் வருதான்னு பார்க்குறேன்ட்டு அங்கே நிற்கிறா. 4 முடி அந்த ஆள் உதட்டில் எல்லாம் பூசிக்கிட்டு இருக்கு சாயம். பவுடர் ஊரெலாம் அடிச்சுட்டு வரும். எப்படியும் நம்ம கார் எடுக்கிற நேரத்தில் எப்படியும் ஓடி வந்து ஏறிக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ஜாமத்தை பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வந்து காரில் ஏற்றுவோம். ராணி எல்லாம் ரெடியா? கிளம்பலாமாமா? காரை வந்துட்டு எல்லாம் கிளம்பலாம் வாங்க, நீ யாரத்தோட போவோம். எல்லாம் ரெடிங்க, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் காரில் ஏற்ற வேண்டியதான். எல்லாம் ரெடியாக இருக்குது. சரிம்மா சரி, எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. ஒன்று ஒன்றா கொண்டாந்து காரில் ஏற்றுங்க. நேரம் ஆகிடுதுங்க. ஆளுவெல்லாம் வர சொல்லுங்க. சட்டுன்னு வர வேண்டிய ஆளு இருந்தால் வர சொல்லுங்க, போவோம் நேரத்தோட. சின்னமணி 4 மணிக்கு ஒரு போன பிடிச்சோம்னே நேரம் பிடிச்சா விட்டு விட்டானா ஒத்த விளையாட்டம் ஆடுவா. யார் குறை இருந்தாலும் மகமாய் குறை இருக்கக்கூடாது. அது இந்த 4 மணி குறை பெரும் குறை. சீக்கிரம் போனாடி. 4 மணிக்கு 4 மணி தானே ரஞ்சிக்கா? நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. 4 மணியை நான் பார்த்துக்கிறேன். அது எப்படியும் கரெக்ட் சமயத்தில் கரெக்டாக வந்துடும் விடுங்க ரஞ்சிக்கா. சின்ன பொண்ணு ஏற வேண்டிய ஆட்கள்லாம் யாரையாச்சுனம்மா? எங்கம்மா சோனியை காணும்? ஏங்க அவ்வளோலாம் அந்த காரில் போயிட்டாலுவ. முன்னாடி ஒரு கார் அனுப்பி பற்றிலாம் எல்லாம் அதில் போயிட்டுவேன். நம்ம ஜாமியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாரையும் அதில் போச்சோன்னே எல்லாரும் வந்தாச்சு. உமாவும் அதில் போயிட்டாங்க. நீங்கள் போங்க அண்ணே. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க, பத்திரமா போங்க. ரொம்ப டிராஃபிக் ஜாம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஜாமம்லாம் தட்டில் அடிக்க வச்சுட்டோமா. கொஞ்சம் பார்த்து போங்க. வேணும் எல்லாமே எடுத்து போட்டால் எல்லாம் கலைஞ்சு போயிடும். கொஞ்சம் பார்த்து போங்கன்னு. சரிங்க சார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக பக்குவமாக நான் நிதானமாக போயிடுவேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன சாப்பாடெல்லாம் ரெடியாம்மா? பொண்ணூட்லேருந்து இப்போ வந்துடுவோம்மா. பொண்ணு மாப்பிள்ள அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? மம்மி நீங்கள் சொன்னாப்லே பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மம்மி. அதுக்கு கொஞ்சம் வெங்காய பச்சடி, கொஞ்சம் குருமா, அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் மம்மி. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாலிபப் மாதிரி சிக்கன் போட்டு பண்ண சொல்லுங்களா, அது பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மட்டன் கிரேவி. எல்லாம் ரெடியாக இருக்குது மம்மி. எக்கு மட்டும் கொஞ்சம் கிரேவி மாரி செய்ய சொன்னீங்க, அது ரகுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அது செஞ்சுருக்கேன். பாக்கி எல்லாத்தையுமே போட்டு அவிச்சிட்டேன் மம்மி. அப்புறம் வேறு எதுவும் செய்யணுமா மம்மி? அப்படியம்மா சரிம்மா, எல்லாத்தையும் நான் கொஞ்சம் சூடாகவே இருக்கிறாப்புல பாரு. கொஞ்சம் இந்த சாதம் அதெல்லாம் கொஞ்சம் ஹேட் பேக்ஸில் எடுத்து வைமா. இப்போ வந்துடுவாங்க ஓகேவா? நான் போய் சந்தியா ரகு 2 பேரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்குறேன். கிச்சனை கொஞ்சம் பார்த்துக்கம்மா. கொஞ்சம் ஜூஸ் ரெடி பண்ணிடுமா. ஒரு 15-20 பேருக்கு போல் ஜூஸ் ரெடி பண்ணிடுறேன். என்ன ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாஸு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்குமா. வந்ததோடு அவங்கள உட்கார வச்சுட்டு ஜூஸ் கொடுக்குறாப்புல. ஜூஸ் கொடுத்து கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிட்றாப்புலம்மா. ஏற்றாப்புல பார்த்துக்க. ஹெல்ப்புக்கு வேணால் யாராச்சும் கூப்பிட்டுக்க, அப்படியே இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் கூப்பிட்டுக்கம்மா. நான் போய் ரகு சந்தையை கிளம்பிட்டாங்களா கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு வரேன். அப்புறம் ஸ்டெல்லா பார்த்தியம்மா? ஆண்டி இப்போ தான் ஸ்டெல்லா அக்கா வந்தாங்க. கொஞ்சோண்டு குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்டாங்க, கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுத்தேன். இப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்க ஆண்டி. நீங்கள் ரூமில் போய் பாருங்கள். அப்படியம்மா சரி சரி, நீ ஆக வேண்டிய வேலையில் பாரு. நான் போய் பாலுவை வர சொல்கிறேன். ஏதாச்சும் வேலை இருந்தால் அந்த பையனுக்கு கொடு ஓகேவா? ஓகே ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு. சரிங்க ஆண்டி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வர சொல்லுங்கள். மருமக பிள்ளைங்க பையனுக்கு கிளம்பிட்டோட என்னன்னு தெரியல. 2 பேரும் ரூமில் இருந்துவோம். எதுக்கும் ஒரு சத்தம் கொடுத்துட்டு வரும். நேரம் ஆகிட்டு பற்றியா அவள் வீட்டிலேருந்து வந்துடுவோம். அப்புறம் வந்து அறக்க பிறக்க கிளப்பிக்கிட்டு ஒழுங்காக கிளம்புறது முன்னாடியே சொல்ல வேண்டிய நல்லாத்தே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். எதுக்கு நம்ம ஒரு வாட்டி போய் சத்தம் போடுவோம். நெருக்கி எல்லாமே முடிஞ்சிட்டு கொஞ்சோட முட்டை மட்டும் வெந்துட்டுருக்கு. அது மட்டும் வெந்ததோட கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஜூஸ் ரெடி பண்ண சொன்னாங்களா மேடம், கொஞ்சம் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். மடிக்காயலு. ஐயா சொல்லுங்க ஐயா, எது செய்தி ஐயா சொல்லுங்க. பொண்ணு வீட்டிலேருந்து வர நேரம் ஆகிட்டுமா. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டம்மா. ஐயா எல்லாமே ரெடி ஆகிட்டியா? இப்போ தான் வந்து அம்மா என்னென்ன வேணும் என்னென்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டியா? வந்ததோட கொஞ்சம் பரிமாற வேண்டியதா ஐயா? அப்படியம்மா சரி சரி. உன்னோட சமையலே ரொம்ப சமையல் நல்லா இருக்கும் பார்த்துக்க. சரிம்மா சரிம்மா. கொஞ்சோண்டு டீ மட்டும் எனக்கு போட்டு தெரியாம்மா. ஒரே தலைவலியாக இருக்குது.
டீ மட்டும் போட்டு கொடு, வேற ஒன்றும் வேண்டாமா? ஐயா இந்த போட்டு கொண்டு வரையா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் ஹாலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ரூமுக்கு போயிருங்க ஐயா, இந்த கொண்டு வந்துடுறேன். அப்படியம்மா, சரி சரிப்பா. சிடு சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. என்னம்மா வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க? இல்லைம்மா, இந்த அழகான முட்டை மொழி, இந்த அழகான உதடு, உன்னோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்க பார்க்க உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்குன்னு போல இருக்குடி அம்மா. அதான் பார்த்துட்டே இருக்கேன். சரி சரி, நீங்கள் எதுக்கு ஐஸ் வைக்கிறீங்கன்னு தெரியும். சரி, இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் கிளம்புங்க சரியா? இப்படி மடியில் போட்டு படுக்க வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? விடுங்க, அத்தை யாராச்சும் வந்துடுவாங்க ரூமுக்கு, விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இடிட, யார் வரப்போகிறாங்க இப்போ? ரூம் டோர் சாத்தியிருக்கு, அப்படியெல்லாம் வந்து யாரும் நம்மள கூப்பிட மாட்டாங்க சரியா? தட்டிட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் இருமா. ஏன் இப்படி பண்ணுற? என்ன ஏன் டல்லாக இருக்கீங்க? எப்பயுமே ஹாப்பியாக பேசுவீங்க, நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறனாலயா? ஏ அதெல்லாம் இல்லடி, ஏன்டி இப்படி நினைக்கிற? உங்கள் வீட்டுக்கு போகிறனாலாம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு ஹாப்பி தான். இப்படி வேற ஒன்றும் இல்லடி. 2 days தான் சரியா? இன்றைக்கி போகிறோமா, அன்றைக்கி நைட்டு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் மிக்க நாள் இங்கே வந்துட போகிறோம். இதுக்கு எப்படி இருக்கீங்க? ஏய் லூஸ் மாதிரி கண்டது நினைக்காத டிஸ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சந்தியா குட்டி. சந்தியா சந்தியா அம்மாடி, சந்தியா, ரகு, இப்போ தம்பி ரகு, எங்கள் அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்கங்க. அம்மா சொல்லுங்கம்மா. நேரம் ஆகிட்டுமா, 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அங்கேருந்து வந்துடுவாங்கல்ல, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா. வர்றவங்களாம் வாங்கன்னு கூப்பிடணும் வாசலில் நின்றுக்கிட்டு. அதுக்கு ஏற்றாப்புல ரெடி ஆகுங்க, மணி ஆகிட்டுமா. அம்மா நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கோம்மா. பசிக்கிறாப்புல இருந்தால் சாப்பிட்டுட்டு வெளில வாங்கடா 2 பேரும், எல்லாம் வந்துடுவாங்க பார்த்தீங்களா? கூப்பிடணும், நேரம் ஆகிட்டு, சீக்கிரம் வாங்க 2 பேரும். ஓகேம்மா, நீங்கள் போங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோம். சரிங்க, மணி ஆகிட்டல, சரி விடுங்க கிளம்புவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்றையான குடுமா. அது சரி, ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி நினச்சேன், எங்கடா நம்ம மாமா சைலண்ட்டாக இருக்காங்க, சரி மூடு சரியில்லை அப்படின்னு நினச்சேன். ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏங்க என்னடி நீ ஏங்க உங்கன்ட்டு போடி அந்தால. மாமா போதும் மாமா, விடுங்க. என்ன மாமா இப்படி மரத்துக்கனமாக நடந்துக்கிறீங்க? வீட்டுங்க. ஏய் கள்ளி, நீ இந்த நடி அன்னைக்கு முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் அப்படி நடந்துக்கிறேன். இதுக்கு இப்படின்னா இன்னும் ஐஸ்க்கு மட்டும் மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாரு நீ என்ன பண்ணுறேன். சரி சரி, அதை அப்போக்கி பார்த்துக்கலாம், இப்போ விடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, கொஞ்சோண்டு சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இங்கே போய் நிற்கலாங்க. சிச்சோ, என் செல்ல குட்டிக்கு பசிக்குதா சந்தியா குட்டிக்கு? சரிம்மா நீ போய் சாப்பிடு, இப்போ நான் வந்துடுறேன். நான் மட்டும் சாப்பிடவா? நீங்களும் வாங்க சாப்பிட. நீங்களும் சாப்பிடல, உங்களுக்காண்டி தான் நான் சாப்பிட்றதுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன மட்டும் சாப்பிட சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது, நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளோதான் பசி இல்லைம்மா, நீ போய் சாப்பிடு. கிச்சனில் அந்த அக்கா நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட சாப்பிடு, சாப்பாடு வைங்க, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். போ. இல்லை எனக்கெல்லாம் வேண்டாம். என்னம்மா இப்போ தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாங்கிற? ஏய் கிளம்புடி. என்னாலலாம் முடியாது. குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது உயிர் நகருது மோச்சடித்தே